யாமரீத குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் அஜ்ரணகாய வித்மகே தீசதன்ஸ்டாய தீமகி தன்னோ நரசிம்ம சோமியாது. இந்த 27 நட்சத்திரத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா சிரவணம், அதாவது திருவோணம் நட்சத்திரம். இந்த திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான ஒரு பலனை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது, உங்க வாழ்க்கையில வந்து அடுத்த கட்ட இதுக்கு போறதுக்கான சிறப்பான பலனை நீங்க பெற என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சந்திரனையும் பெருமாளையும் வழிபட வேண்டும். இந்த சந்திரனும் பெருமாளும் வந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீங்க பெருமாள் கோயில்ல போயிட்டு சந்திர பகவானை முதல்ல வழிபட்டுட்டு பெருமாளை வழிபடுறது அவ்வளவு விசேஷம். உங்க பிரச்சனை எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு இது. அப்படி இல்லைன்னா உங்களால முடிஞ்சா திருப்பார்கடல் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுவது மிகுந்த நன்மையை தரும். ஒரு முறையாவது உங்க லைஃப் டைம்ல இல்ல வருஷத்துல ஒரு முறையாவது நீங்க திருப்பார்கடல்ல இருக்க பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாளை போய் தரிசிச்சுட்டு வந்தீங்கன்னா அவ்வளவு விசேஷம். அதே போல உங்க ஜென்ம நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்திற்குரியவர்கள் அந்த திருவோண நட்சத்திரத்தன்று உங்க பேர்ல போயிட்டு பெருமாள் கோயில உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஏன்னா பெருமாளோட நட்சத்திரமும் சிரவணம், திருவோண நட்சத்திரம். அந்த திருவோண நட்சத்திரம் விரதம் இருந்து பெருமாள் வழிபடுவது இன்னும் விசேஷம். அதே போல பெருமாள் வழிபாடு பாத்தீங்கன்னா திருவோண நட்சத்திரத்துக்கு அதிபதியான திருமால், அதாவது மகாவிஷ்ணு ஆவார். எனவே தினமும் அல்லது சனிக்கிழமைகளில் பெருமாள் கோயிலுக்கு சென்று ஓம் நமோ நாராயணா என்னும் மந்திரத்தை ஜபிப்பது சிறந்தது. நீங்க முடிஞ்சா, இப்போ பெருமாள் கோயிலுக்கு போக முடியல, வீட்டு பக்கத்துல விநாயகர் கோயில் தான் இருக்காரு, ஆனா அது விநாயகர் கோயில்ல அவரை சுத்தி வரும்போது மகாவிஷ்ணு இருக்கார், இல்ல சிவன் கோயில் இருக்கு, அதை சுத்தி வரும்போது மகாவிஷ்ணு இருக்கார் அப்படின்னா நீங்க மகாவிஷ்ணுவை வழிபடுறதுல தப்பே கிடையாது. அந்த மகாவிஷ்ணுவை வழிபட்டுட்டு டெய்லியே நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் எடுக்கிற மாதிரி கோயிலுக்கு போகுது. ஏன்னா கோவில்ல வந்து பிராண பிரதிஷ்டா, அதே போல டெய்லி வந்து அங்க மந்திரங்கள் ஒழிக்கிறதுனாலையும் டெய்லி வந்து அங்க ஆராதனைகள் நடக்கிறதுனாலையும் அங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டே ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம வீட்டுல இருந்து காலையில் தெரிஞ்சு நான் கிளம்புறேன், அந்த ஒரு கோயில் போய் ஒரு ஒரு 9 சுத்தோ ஒரு 3 சுத்தோ மினிமம் ஒரு 9 சுத்தம் ரொம்ப விசேஷம். சுத்தும் போது போன் பேசாதீங்க, எதுக்கு யார் வந்தாலும் பேசாதீங்க. ஓம் நமோ நாராயணா. அதே போல உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை கடவுளை அந்த நேரத்துக்கு கண்டிப்பா கொடுப்பேன். அதை நம்பிக்கையோட வச்சுக்கிட்டு இன்றைய போது நட்பொழுதா போகணுன்ற மாதிரி டெய்லி வந்து ஒரு நம்ம சிரவணத்துல பார்த்தவங்க ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு ஒரு 9 சுத்திட்டு உங்க டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே போல உங்களோட ஜென்ம நட்சத்திரமான சிரவண நட்சத்திரம், அதாவது நீங்க பிறந்த அந்த திருவோண நட்சத்திரத்தன்று முடிந்தவரை பால், பழம், தண்ணீர் இந்த மாதிரி விஷயத்த நீங்க குடிச்சிட்டு நீங்க விரதம் இருந்து பெருமாளை வழிபடுறது, ஓம் நமோ நாராயணன்னு சொல்லி ஜபிக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பக்க பலமா இருக்கும். உங்களுக்கு மேலும் மேலும் வந்து அதனால பல நன்மைகள் வந்து சேரும். முடிஞ்சா உங்க பேர்ல அர்ச்சனை கூட பண்ணலாம், சாயங்காலம் போயிட்டு அது செய்வாங்க. அதே போல சந்திர தரிசனம், சந்திர பகவான், ஏன்னா உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதியான திருவோண நட்சத்திரத்தில் அதிபதியான சந்திரன் என்பதால் பௌர்ணமி அன்று சந்திரனை வழிபடுவதும் திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வதும் மன அமைதியை தரும். அதாவது ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனை வழிபடுறதுனா வந்து ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. நீங்க வந்து உங்க வீட்டு பக்கத்துல இருக்க சிவன் கோயில்ல போயிட்டு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு சந்திர பகவான சந்திரனுக்கு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு சந்திரனை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே சிவனை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவ்வளவு விசேஷம் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா தலை விருட்சம், அதாவது உங்க நட்சத்திரத்துக்கான இந்த நட்சத்திரத்தின் மரமான எருக்கு மரத்தடி விநாயகரை வழிபடுவதும் ஆலயங்களுக்கு எருக்கு இலை மாலை சாற்றுவதும் தோஷங்களை போகும். விநாயகருக்கு வந்து அந்த இருக்கை இலையில மாலையா கட்டி போட்டீங்கன்னா அவ்வளவு விசேஷம். அது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்யலாம், அதே போல சங்கடஹர சதுர்த்தி அன்றும் செய்யலாம். திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்க இது செஞ்சுக்கிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஏற்பட்டிருக்க தோஷங்கள், தடைகள் எல்லாமே நீங்கும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இருக்கை இலையால மாலையை கட்டி போடுங்க. அதே போல சங்கடஹர சதுர்த்தியா இருந்தாலும் போட்டுவாங்க, வளர்ப்புரிய சதுர்த்தியா இருந்தாலும் தேய்பிரிய சதுர்த்தியா இருந்தாலும் போட்டுடுவாங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஏற்பட்டிருக்க தோஷங்கள் நீங்கி உங்க வாழ்க்கையில ஒரு சுபிட்சம் கிட்டும். அதே போல பாத்தீங்கன்னா தான தர்மங்கள்,
தான தர்மங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயலாதவர்களுக்கு தயிர் சாதமும் பால், வெண்ணெய், இல்ல புதிய ஆடைகள் தானமாக வழங்குவது சிறப்பான பலனை தரும். இது பால், வெண்ணெய் இதெல்லாம் வழங்குவது சிறப்பான பலனை தரும்னா நீங்க உங்க ஜென்ம நட்சத்திர தணிக்கை கொடுக்கலாம், இல்ல சனிக்கிழமையில கொடுக்கலாம். சனிக்கிழமையும் இந்த தான தர்மம் செய்யலாம், இல்ல உங்க ஜென்ம நட்சத்திரத்தையும் தான தர்மம் செஞ்சீங்கன்னா அவ்வளவு விசேஷம். உங்களுக்கு ஏற்பட்டிருக்க தடைகள் எல்லாமே நீங்கும். இந்த தான தர்மங்கள் உங்களால என்ன முடியுமோ அதுதான் செய்யணுமே தவிர உங்க சக்திக்கு மீறி செய்யணும்னு சொல்லல. உங்களால முடிந்தவரை அதை நீங்க செஞ்சுனே வாங்க. உங்களுக்கு பக்க பலமா இருக்கும். உங்க வாழ்க்கையில நன்மைகள் பெருகும். நன்றி, வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்தித்தோம்.